ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேர்டு முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எனக்கு வந்து இப்போது ரொம்ப டயர்டாக இருக்குது. ஹவுஸ் சோர்ஸ், வீட்டு வேலைகள் இதையும் பண்ணிவிட்டு எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடம்பு வலி கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஓகே, நோ பெயின் நோ கெயின். வலி இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. வலி தான் வெற்றியின் ரகசியம். ஸோ வலி இருக்கணும். அவமானங்கள் எப்படி நம்ம முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற வலிகள் நம்மளை வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றும். அந்த வலி நோயால் இருக்கக்கூடாது. நம்மளுடைய முன்னேற்றம் பாதையில் இப்போ கல் முள் குத்துனா ஒரு வலி இருக்கும். முன்னேற்ற பாதை போயிட்டு இருக்கும்போது சில தடைகள், சில கஷ்டங்கள், சில அவமானங்கள், சில மனக்குமுறல்கள், அது போல் தான் அந்த உடம்பு வலியும். ஸோ ஏன்னா நம்ம உடம்பு சம்மந்தமாக இப்போது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இது ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், புரியணும். பைத்தியம் மட்டும் நினச்சிடாதீங்க. ஓகே, டன். இந்த 3வது நாள் நல்லபடியாக போச்சு. இதுவும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. காப்பிலாம் அடிக்கலை, சும்மா எனக்கு டக்குன்னு வந்துடுச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. பிஸியாக இருக்குது லைஃப். அனாவசியமான ஃப்ரெண்ட்ஷிப், அனாவசியமான டாக்கிங் அதெல்லாம் இல்லாமல் நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கிறது, அது ஒரு போதை நல்லா இருக்குது. இது நான் இப்போ தான் அதெல்லாம் பார்க்குறேன். நம்மளை பார்த்துக்கிறது, நம்மளை பற்றி யோசிக்கிறதுங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். அதுவே ஒரு முன்னேற்றம் தான். ஸோ மற்றவங்கள பற்றி நம்ம பேசிட்டு நான் கொஞ்சம் அப்படி தான் நிறைய நாளை வீணாக்கிட்டேன். அவங்கள பற்றி இவங்கள பற்றி பேசிட்டு, அது லேடிஸ்க்கே உள்ள குணங்க, அதை மாற்ற முடியாது. பட் அதை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. வெரி ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் எல்லாமும் நல்லா இருக்கணும். இந்த நாள் நல்லா இருக்குது, அதனால் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு காரணமும் பிரபஞ்சம்தான். அவங்க ஏதோ கருணை கொள்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்காக. ஸோ பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ சந்தோஷம். தேர்ட் டேயில் நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இன்னும் 4 மந்த்து, இந்த 4 மந்த்தில் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். எப்படியாவது ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா இப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நோயாளி ஆகிடுவேன் நான். அந்த பயம் வந்துடுச்சு எனக்கு. மரண பயம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பயம் வந்துடுச்சு. ஸோ பண்ணலாம். நான் வந்து ஒரு 10 kg ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸசைஸ் வீடியோ போடணுன்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு 1.5 கிலோ 1.25 கிலோ குறைஞ்சிருக்கு. சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு 4th டேயில் மீட் பண்ணுறேன் உங்களை. இன்னும் இயர்லியாக எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் எக்ஸசைஸ்க்கு அப்புறமும் மீட் பண்ணுறேன். எனக்கு அந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியலை. அதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் நான் பார்த்துட்டு அந்த பிஃபோராகவும் போடுறேன், முன்னாடியும் போடுறேன். அதெல்லாம் இனிமேல் தான் நான் கற்றுக்கணும். எனக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பண்ணுறேன். இப்போதைக்கு